நம்ம எல்லாருக்குமே டான்ஸ் ஆடுறத வந்து பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். குறிப்பா நம்மளோட ஃபேவரைட் ஹீரோவோட ஸ்டெப்ஸ மேட்ச் பண்றோம்னு ட்ரை பண்ணுவோம். ஆனா நெறைய பேர் வந்து ஷைனஸ்ஸா வெட்கப்பட்டுட்டு ட்ரை பண்ண மாட்டோம். நீங்க அக்கேஷனலா ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங், ட்ரிப் போம்போது, இல்லாட்டி ஒரு மேரேஜ் ஃபங்ஷன்ல டான்ஸ் ஆடுறத விட, ரெகுலரா நீங்க பண்ணும்போது உங்களுக்கு நெறையா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலா பிரெயின் வந்து நம்மள இன்ட்ரஸ்டிங்கா வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு ரொம்பவே பிடிக்குமாம். இப்ப நம்ம டான்ஸ் ஆடுறது மூலியமா, ஒவ்வொரு நாளும் ஒரு புது புது ஸ்டெப்ஸ் மூலியமா அத சேலஞ்சிங்கா ஆக்குறோம். ஸோ பிரெயின் வந்து இது ரொம்பவே லைக் பண்ணுமாமா. அதே மாரி நம்மளோட திங்கிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு வந்து டான்சிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளுக்கு வந்து மெமரி லாஸ் ஏற்படாம இருக்கிறதுக்கும், நம்மளோட மூடு ஸ்விங் ஆகுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பா நம்ம சோர்வா இருந்தோம்னா, நம்ம கொஞ்ச நேரத்திலேயே டான்சிங் பண்ணும்போது சந்தோஷமா மாறிடுவோமா. இதுதான் சம் ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். உங்களால ரெகுலரா டான்ஸ் பண்ண முடியலனாலும், வீக்லி ட்வைஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி சர்க்கிள்ல டான்ஸ் பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே மாரி இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.